விஜய் வந்து அரசியல் பண்பட்டு அரசியலுக்கு வரல. அவர் வந்து ஆர்வ கோளாறால் வந்து அரசியலில் தேர்ந்தெடுத்தார். தேர்ந்தெடுத்த உடனே என்னன்னா, இவருடைய கனவு வந்து அவர் சொல்கிற மாதிரி எம்ஜிஆர் மாதிரி உடனே சீஃப் மினிஸ்டர் ஆகிடலாம், முதல் மந்திரி ஆகிடலாம் அப்படின்ற நினப்பு. அங்கே வந்து பண்பட்ட கூட்டம் வந்து கிடையாது. அதை நம்ம எதிர்பார்க்குறதும் தப்பு. நம்ம வரப்போ முன்னாடி என்ன சொன்னோன்னா, அரசியல் படுத்தப்பட்ட இளைஞர்களை உருவாக்குனா நல்லாயிருக்கும்னு நம்ம அவரை வந்து வரவேற்றோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரசிகர் கூட்டத்தை உருவாக்கி தாறுமாறாக, அதாவது என்ன பேசுகிறேன்னே தெரியல. அதாவது வந்து ஒரு பொம்மையை பார்த்தா கொக்கரிக்கிற குழந்த மாதிரி அந்த மனநிலையில் தான் வந்து கொக்கரிக்கிறாங்க. அவங்க என்ன பேசுகிறாங்கன்னே தெரியல. ஆனால் நம்மளுடைய மழையில பாசறையில் இருக்கிற குழந்தைங்க தெரியுங்களா, அது கூட தத்துவமாக தான் பேசும். அந்த வகையில் இருக்கிறப்போ வந்து இவங்களை வந்து பண்பட்ட கூட்டமாக உருவாக்கலை. முதல்ல வந்து முதல் காரணமாக அந்த தலைவன் எவ்வழியோ தொண்டன் அவ்வழின்ற மாதிரி தலைவனுக்கே வந்து பேப்பரை பார்த்து தான் ஒரு வாரம் மனப்பாடம் பண்ணி தான் பேச வேண்டியது இருக்குது. சனிக்கிழமை வந்து ஒரு வாரம் மனப்பாடம் பண்ணி பேசுகிறப்போ அவர்கிட்ட என்ன தத்துவம் இருக்கும், அவர் என்னத்தை சொல்லி கொடுப்பாரு. அப்போ இவங்க எப்படின்னா வந்து ரசிகர் கூட்டமாக யார் எதிர்த்து பேசினாலும் அவங்கள எதிர்த்து என்ன பேசுகிறேன்னே தெரியாமல் தாறுமாறான வார்த்தைகளை வந்து விடுறாங்க. நம்ம வாயில் வந்து அது மாதிரியான தகாத வார்த்தைலாம் வராது. ஏன்னா வந்து நம்மலாம் வந்து தத்துவார்த்த ரீதியாக சீமான் பின்னாடி நிற்கிறப்போ தத்துவார்த்த ரீதியாக நிற்கிறோம். இது வந்து ஒரு ரசிகர் கூட்டம். இது வந்து மனம் போன போக்கில் பேசுவாங்க. அந்த பெண்களாக இருந்தாலும் அந்த அவங்களாம் பார்த்திங்கன்னா நம்ம பசங்க வயசு தான் இருக்கும். அதுங்களுடைய பார்த்தீங்கன்னா தரன்னு பார்த்தீங்கன்னா விழுந்து வாரிங்கன்னு போய் முண்டி அடிச்சுன்னு போய் நிற்குது. உணர்வுள்ள கூட்டமாக இருந்ததுன்னா ரொம்ப நம்மளுக்கு மதிப்பு இருக்கும். இது ஃபுல்லாக வந்து முழுக்க பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசப்பட்ட கூட்டமாக இருக்குது. எப்படினாலும் முகத்தை பார்த்தோன்ற ஒரே ஒரு நோக்கத்தில் தான் இருக்காங்க. படத்தில் எப்படி வந்து முதல் காட்சியில் வந்து விஜய் வந்தால் பூ போட்டு இது பண்ணுறவங்களோ அது மாதிரி பார்க்கணுன்னு பார்க்குறாங்க. இது வந்து கொஞ்ச நாளைக்கு ஓடும். ஆனால் இவங்களுடைய தரம் தாழ்ந்த பேச்சு வந்து நம்மளை ஒன்றும் காயப்படுத்தாது. ஏன் காயப்படுத்தாதுன்னா, நம்ம அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். இன்றைக்கி அவங்கள இப்போ எடுத்து போகிற இந்த பதிவை எடுத்து போகிறதுங்க நீங்கள் சொல்கிறீங்க நாம் தமிழ் கட்சி போகிறாங்க. ஆனால் அவங்கள விட அஜித் ரசிகரும் சிவகுமாருடைய புள்ள சூர்யாவினுடைய ரசிகரும் அப்புறம் வந்து ரஜினிகாந்த் ரசிகரும் தான் எடுத்து போகிறோம். ஏன்னா வந்து இவ்வளோ கேவலமாக இவர் அரசியலை முன்னெடுக்கிறாருன்றது வந்து இப்போ அவங்க சொல்கிறத எடுத்து போகிறது நான் தமிழ் சாதகமாக இருக்கிறதில்ல. விஜய் வந்து எவ்வளோ பாதகமான ஆளுன்றதை காமிக்கிறாங்க. அப்போ காமிக்கிறப்போ அது ஆட்டோமேட்டிக் தரவுபூர்வமாக நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமாக போயிடும். இப்போ இவங்களே என்ன பண்ணால் முன்னோட்டி இந்த அஜித்தாவது ரஜினிகாந்தாவது சூர்யாவது இவங்க ரசிகருங்க எடுத்து போகிறதே வந்து விஜயில் வந்து இவ்வளோ தரங்கட்ட மனிதர்கள் இருக்குதுன்றது வந்து படம் போட்டு காட்டுறாங்க. அது வந்து நம்மளுக்கு வந்து நன்னடத்தை எப்படி இருக்குது அவங்க பேசுகிறப்ப அதுதான் சொல்லுவாங்க. இவர் கட்சியில் எப்படி பேசுகிறாங்க பாருங்கள் குழந்தைங்க, இந்த கட்சியில் இருக்கிறவங்க எப்படி பேசுகிறான்றதுக்காக அதை சமப்படுத்துறதுக்கு தான். அதாவது விஜயினுடைய தரத்தை வந்து மக்களுக்கு அம்பலப்படுத்துறது தான் அவங்க பேசுகிறாங்க. அதனால் வந்து தொண்டர்கள் ஆமாம் விஜயினுடைய அந்த கட்சியில் இருக்கிற தொண்டர்களுடைய தரம் வந்து எவ்வளோ தாழ்ந்துருக்குதுன்றதை வந்து வெளிப்படுத்துக்காக அது இது பண்ணுறாங்க. அது வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு முற்போக்கு சக்தி எப்படி இருக்குன்றதை வந்து வெளிப்படுத்துகிற அளவுக்கு நம்மளுக்கே வாய்ப்பாக தான் இருக்குது. ரசிகர்ன்றீங்க, அவங்கள ரசிகர்ன்றீங்க. அவங்க இப்போ கட்சி ஆரம்பித்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சாரு. இப்போ களத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ அவங்க வந்து ஒரு தொண்டர் தானே இருப்பாங்க. ஆமாம், தொண்டருக்கும் ரசிகர். ஏன் ரசிகர்னா நம்ம கிண்டல் பண்ணுறதுக்காகலாம் ரசிகர்னு சொல்ல, ரசிகர்ன்றது தான் உண்மை. தொண்டர்ன்றவங்களுக்கு வந்து தத்துவம் வேணும். அவருக்கே அவருடைய தத்துவம் என்னன்னு தெரியல. அப்புறம் தொண்டர்ன்றவங்களுக்கு ஒரு தத்துவம் இருந்தால் தானே. எங்கள் தத்துவத்தை பின்னாடி நாங்கள் போகிறோம். சகோதரர் செந்தமிழ் சீமான் அவர்களுடைய தத்துவத்தின் பின்னாடி நாங்கள் போகிறோம். இவங்களுக்கு தத்துவம் இருந்தால் தானே. செய்துட்டீங்களா, இது பண்ணிட்டீங்களா, அதாவது வந்து மண் அரிப்புன்றதை கூட தெரியாமல் மீன் அரிப்புன்ற அளவுக்கு பேசுகிற அளவுக்கு தான் வந்து அவருடைய தத்துவம் இருக்குது. அப்படி இருக்கிறவங்ககிட்ட இருக்கிறவங்கள ரசிகர் கூட்டம் தான் சொல்ல மாட்டோம், தொண்டர் கூட்டம் சொன்னால். தொண்டர் கூட்டன்றது வந்து தத்துவத்தை முன்னெடுத்துன்னு போய் மக்களிடம் சேர்க்குறவங்க தான் தொண்டர் கூட்டம். இவங்க வந்து ரசிகர் கூட்டம், அவருக்காக நிற்கிறவங்க. அவர் வந்து பின்னடைவை 26 சந்திக்கிறப்போ எப்படி இன்றைக்கி கமல்ஹாசன் நிலைமையோ அடுத்த நிலைமை இவருக்கு வரப்போ வந்து காணாமல் போயிடுவாங்க. அதாவது வந்து கட்சியினுடைய அவரே விட்டுட்டு வந்து இப்போ படம் நடிக்க போயிடுவார். இப்போ அவர் கூட இருந்தவரே சொல்கிறாரு, கதையெல்லாம் ரெடியாக இருக்குது, தேர்தல் முடிஞ்சோன்னா படம் பண்ணுவார். அந்த மாதிரி கூடவே இருந்தவங்களே சொல்கிறப்போ வந்து அதான் நிலைமை. இல்லை நாங்கள் தான் 2026ன்னு சொல்கிறாங்களே, அப்படி இருக்கப்போ எப்படி படத்துக்கு? இது வந்து சாதாரண ஒரு கணக்கு போட்டால் தெரியாங்க. நம்மளுக்கு 36 லட்சம் ஓட்டு இருக்குங்க. நம்ம 36 லட்சம் ஓட்டு ஒரே இடத்துல விழுந்தோன்னா நம்ம எத்தனை எம்எல்ஏ, ஏறக்குறைய ஒரு 6-7 எம்எல்ஏ 10 எம்எல்ஏக்கு மேலே வந்திருப்போம். குறைஞ்சபட்சம் ஒரு 10-15 எம்எல்ஏ வந்திருப்போம்னு வச்சுங்க. ஆனால் விரிவடைஞ்சு இவ்வளோ ஓட்டு விழுந்துட்டு வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு தான் வந்து நம்மளுடைய கட்சியை அங்கீகாரத்தை மட்டும் தான் பண்ணணும். இங்கே வர்றது பார்த்தீங்கன்னா அவங்க கணக்கு பிரகாரமே தவிர 3 லட்சம் பேரை கூட இருக்கட்டும், 3 லட்சம் பேரை பிரிச்சிங்கன்னா எவ்வளோ ஆகும்? அப்போ ஓட்டுன்றது வந்து எவ்வளோ ஆகுது? இதெல்லாம் வந்து கற்பனையில் மிதக்கிறவங்கள தான். அது வந்து வாக்கு தேர்தல்ன்றது வந்து வேறு, ரசிகர்ன்றது வந்து வேறு. ரசிகர் கூட்டம் வந்து அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அமிதாப் பச்சன் கூடுவாங்க, சிரஞ்சீவி கூடுவாங்க, ரஜினிகாந்த் கூடுவாங்க, எல்லாருக்குமே கூடுவாங்க. ஆனால் இது வந்து வாக்கா மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வாக்கா மாறினாலும் ஜெயிக்க முடியாது.
எப்பவுமே வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்கள் உங்களை விரும்பி ஓட்டு போட்டால் மட்டும்தான் நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மந்திரியாகவே ஆக முடியும். அப்படிங்கிறப்ப இவர் கனவுல மிதக்கிறார், வேறு ஒன்றும் கிடையாது. பக்குவப்படுத்தலான்றீங்களா? ஆமாம், பக்குவப்படுத்தாமல் தான் இருக்கிறாங்க. அவருக்கே பக்குவம் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு அரசியலினுடைய நெல்லி சொல்லி தெரிஞ்சதுன்னா நம்ம ஃபஸ்ட்டே சொன்னோம், அரசியலினுடைய நெல்லி தெரிஞ்சால் ஒன்று தமிழ் தேசியம் நின்றுக்கணும், இல்லாட்டி ரெண்டாவது திராவிடம் நின்றுக்கணும். திராவிடம் தமிழ் தேசியம் ரெண்டு கண்ணுனாவே அப்போ அது நொல்ல கண்ணாகி போகுது. ஐயா மணியரசன் தான் அப்பப்போ சொல்லுவார் கருவாட்டு சாம்பார்னு, அந்த கதையில் தான் ஆகிடும். அப்போ வந்து நீ எந்த வகையில் பண்ணாலும் சரி, உனக்கு எழுதி கொடுத்தவங்க கூட தப்பாக எழுதி கொடுத்து உன்னை கவுத்து விட்டாங்க. அந்த கவுத்து விட்டதுலேயே நீ அழிஞ்சு போயிட்டேன்றதான் நினப்பு. ஆகவே நீங்கள் வந்து அரசியல் படுத்தப்பட்டால் மட்டுமே இந்த கூட்டத்தை வந்து தக்க வைக்க முடியும், இல்லாட்டி 2026 அப்புறம் வந்து காணாமல் போயிடும். இதுதான் உண்மை. நேற்று நீங்கள் டிவிகே கட்சியோடைய ரோட் ஷோ பார்த்துருப்பீங்க. அதில் சின்ன சின்ன பசங்க மகளிர்லாம் கூட தவறான அசிங்கமான வார்த்தைகள்லாம் பேசுகிறாங்களே. இதெல்லாம் கேட்டால் உங்கள் நாம் தமிழர் கட்சி பசங்களுக்கு மனநிலை எப்படி இருக்குது? உங்களுக்கு கோபம் வரலையா? வணக்கம், என் பேர் சர்ஃபுனிஷா, திருவிக நகர் சட்டமன்ற தொகுதியிலேருந்து நான் பேசுகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவேகா கட்சி அது ஒரு கட்சியாகவே நான் பார்க்கறது கிடையாது. அவங்க ஆரம்பிச்சிருக்கிறது கட்சியும் கிடையாது, அவங்க கட்சியில் இருக்கக்கூடியவங்க தொண்டர்களும் கிடையாது. அவங்க ரசிகர்கள், விஜயுடைய ரசிகர்கள். அவரோட ரோட் ஷோ பண்ணுறாரு. அவர் எப்படி சினிமாவில் படம் நடித்தாரோ ரோட் ஷோ பண்ணுறாரு. அவங்களுக்கு நாகரிகம்னா என்னன்னே தெரியாது. இப்போ ஒரு படம் வருது, ஒரு படம் வருது, ஒரு ஹீரோவை இவங்க திட்டுவாங்க, இன்னொரு ஹீரோவை அவங்க திட்டுவாங்க, மாறி மாறி அநாகரிகமாக பேசிப்பாங்க. அந்த லெவலில் தான் அரசியலை அவங்க கொண்டு போகிறாங்க. அவங்களுடைய தலைவர் அவருக்கு வழிகாட்டுதல் எப்படி இருக்கோ அது மாதிரி தான் அவருடைய ரசிகர்கள் நடந்துக்கிறாங்க. இப்போ அதுக்கு பதில் சொல்லணும், அநாகரிகமான கொச்சையான ரொம்ப கேவலமான வார்த்தைகளை அவங்க எங்க அண்ணன் சீமான பேசுறாங்க. அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களை கடந்து போகணும்னு தான் நினைக்கிறேன். ஆனாலும் அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கேவலமா நடந்துக்கிட்டீங்கன்னா உங்க தலைவனை நீங்க இழிவுபடுத்துறீங்க. எல்லா ஒரு சமூக வலைதளத்துல நீங்க இழிவுபடுத்துறீங்க. நாங்க அண்ணன் சீமானோட பேச்சை கேட்டு வந்திருக்கோம். நாங்க உங்களுக்கு பதில் இந்த ஒரு கொச்சையான வார்த்தையில சொல்ல நாங்க விரும்பல. எங்களோட பதில் என்னன்னா, நீங்க நல்வழிப்படுத்தணும் தான் நாங்க கட்சி நடத்துறோம், உங்களுக்கும் சேர்த்துதான் நாங்க கட்சி நடத்துறோம். அதனால கொஞ்சம் உங்களை மாத்திக்கோங்க, இவ்வளவு கேவலமான விஷயங்களை நீங்க பண்ணாதீங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருவெற்றூர் தொகுதியில நாங்க ஒரு ஆர்ப்பாட்டம் முன்னெடுத்தோம். எதுக்கு அந்த ஆர்ப்பாட்டம்னா, சாதாரணமா நம்மளுடைய உரிமைகள் பறிக்கப்படுது. எல்லா விஷயத்திலயுமே உரிமைகள் பறிக்கப்படுது. இப்போ அது தாண்டி இது தாண்டி எந்த ஒரு உரிமைனா போராடுறதுக்கான ஒரு பாயிண்ட் இருக்கு, போராட்டத்துக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த பாயிண்ட் இப்போ எந்த ஒரு தொகுதியிலுமே இல்லை, எந்த ஒரு பகுதியிலுமே இல்லை. ஒரு குறிப்பிட்ட 3 இடத்துல மட்டும்தான் போராட்டம் பண்ணும். அங்க பெரிய அளவுல ஆர்ப்பாட்டம், பெரிய அளவுல பொதுக்கூட்டம், அந்த மாதிரி நிகழ்வுகள் தான் அங்க பண்ண முடியும். இங்க எனக்கு ஒரு பிரச்சனை நடக்குது, நான் இங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாம இங்க இருந்து தாண்டி போயிட்டு கலெக்டர் ஆபீஸ்லயோ என்ன சிவானந்தா சாலையிலயோ போய் ஆர்ப்பாட்டம் பண்ண முடியுமா? எனக்கு எந்த இடத்துல வலி எடுக்குதோ அந்த இடத்துல தான் மருந்து போட முடியும். அதை விட்டுட்டு கையில் அடிப்பட்டதுக்கு காலில் மருந்து போட சொன்னா எப்படி? எங்களுடைய உரிமைகளை மீட்கிறதுக்காக இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணோம். அதுக்கு இந்த காவல்துறை எங்களை கைது பண்ணி இப்பதான் எங்களை வெளியில அனுப்பிச்சாங்க. இந்த மாதிரி உரிமைகளை மீட்க இன்னும் இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்கோம், நாங்க நிறுத்தவே மாட்டோம். மறுபடியும் எங்களுக்கு இந்த போராட்டம் நடத்துறதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நீங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் எங்களுக்கு உரிமை கொடுக்கறதுல நாங்க போராட்டம், அதுக்கு போயிட்டு நீங்க அந்த இடத்தையுமே எங்க கிட்ட இருந்து நீங்க புடுங்கணும்னு பாத்தீங்கன்னா அது முடியவே முடியாது. இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும், ஒரு தொகுதியிலும் நடக்கும். இன்னைக்கு திருவெற்றியூர், நாளைக்கு வேற தொகுதியில நாங்க தொடருவோம். அப்புறம் ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், தாவேகா கட்சி ரசிகர்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்களோட வயசு ரொம்ப சின்ன வயசா இருக்குங்க. நீங்க கத்துக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. நம்ம நாட்டுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. எந்த மாதிரி பிரச்சனை? இப்ப ஆணவ கொலை நடக்குது, நமக்கு மரங்களை அழிக்கிறாங்க, இயற்கை வளங்களை அழிக்கிறாங்க, மண்ணை திருடுறாங்க. இதெல்லாம் எப்பவுமே நடந்துட்டே தான் இருக்கும். அதனால இவங்க வந்தா நடக்காம போயிடுமா, நீங்க போராடினா நடக்காம போயிடுமா அப்படின்னு சொல்லி பைத்தியக்காரத்தனமா நீங்க யோசிக்காம கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உங்களுக்கு மண் வளம் குறைஞ்சதுன்னா ஆத்துல தண்ணி இருக்காது. தண்ணி இல்லைன்னா இருக்கிற தண்ணியை பூரா கார்பரேட்காரன் திருடி எடுத்துக்கிறான். மழை வளம் இல்லைன்னா நம்மளுக்கு மழை வராது, சுவாசிக்க காற்று இருக்காது. பணம் இருக்கிறவன் ஆக்சிஜன் வாங்கி சுவாசிச்சுக்குவான், பணம் இல்லாதவன் என்ன பண்ணுவான்? நம்மளுடைய வருங்கால சந்தைகள் என்ன பண்ணும்? காத்து இல்லாம செத்துதான் போவோம். அதனால பொதுவான விஷயங்களை யோசிங்க, உங்களுக்கான விஷயங்களை யோசிங்க. நீங்க முதல்ல உங்க தலைவர் அரசியல் கத்துக்கிறாரோ இல்லையோ, தயவு செஞ்சு நீங்க எங்க அண்ணனோட சீமானோட முழு ஒரு 1.5 மணி நேர பேச்சை உங்களால கேட்க முடியலனாலும் சின்ன சின்ன காணொலிகளை நாங்க இணையதளத்துல போட்டுட்டு தான் இருக்கோம். அதை பார்த்தாவது நீங்க புரிஞ்சுக்கோங்க. அரசியல முதல்ல நீங்க கத்துக்கோங்க, நீங்க நல்வழிப்படுங்க. உங்களை பார்த்து உங்களுக்கு பின்னாடி வரவங்க, அதாவது அந்த கட்சியில வரவங்களாவது அதை நல்லபடியா பயணிச்சு வரட்டும். தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.